சீஸ் பாஸ்தா செய்ய போகிறேன். சீஸ் பாஸ்தா செய்கிறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் எனக்கு தேவையான அளவு பாஸ்தா போட்டு வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் வேகும். எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிடலாம். நல்லா வெந்துருச்சு. தண்ணி பத்தலைன்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். பார்ப்போம் வெந்திருக்கான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நான் பாஸ்தா செய்கிறதுக்கு பாஸ்தா வேக வச்சுக்கிட்டேன். இதில் நான் வந்து சீஸ் போட்டுக்கிறேன். பட்டர் ஃபஸ்ட்டு பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேனான்னு பார்க்குறேன். ஒரு பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவே எடுக்கல. போயிட்டு வா. ஒரு பச்சை மிளகா எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம். எண்ணெய் பட்டர் காஞ்சிடுச்சு. காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். செம்ம டேஸ்டான சீஸ் பாஸ்தா தயாராக போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கிறேன். சாப் பண்ண பூண்டு. பூண்டு வதங்கிடுச்சு. வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிடலாம். இது நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கணும். கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது வந்து தக்காளி வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுப்போம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுப்போம். சின்ன சின்னதாக அது அரிஞ்சு வச்சுப்போம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கட்டும். அதுக்குள்ளே நான் இந்த சீஸை கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி அந்த ஸ்லேஸை தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். வதங்கட்டும். இப்போ இதோட கொஞ்சம் தக்காளியும் போட்டுக்கிட்டேன். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். பட்டர் சீஸ் பாஸ்தா, சுவையான பட்டர் சீஸ் பாஸ்தா தயாராகுது. சும்மா 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும். நான் வந்து பாஸ்தாவில் உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு பத்தலாம் கூட போட்டுக்கலாம். உப்பு அதிகமானால் தான் ரொம்ப. இப்போ நல்லா வதங்கட்டும். நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். கரம் மசாலா தூள். அடுத்தது கொஞ்சோண்டு குழம்பு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம். அடுத்தது கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக சீரகத்தூள். இப்போ நான் வந்து பாஸ்தாவை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இதுலேருந்து அப்படியே வடிகட்டி எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இது கோதுமை வீட்
பாஸ்தா. மைதா பாஸ்தா இருக்குது. நான் வந்து வீட்டு தான் யூஸ் பண்ணுறது. மைதா பாஸ்தா வேண்டான்ட்டு. வேணுன்னா மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம். சுவையான பாஸ்தா. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் நம்ம என்ன போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக சில்லி சாஸ் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வைப்போம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பட்டர் சீஸ் பாஸ்தா. இப்போ ஃபைனலாக நம்ம இந்த சீஸ் இதில் போட்டுக்குவோம். அப்படியே இதில் மெல்ட் ஆகிடும். இப்போ இந்த சீஸ் மெல்ட் ஆன பிறகு இதை பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் பட்டர் சீஸ் பாஸ்தா பாருங்கள், அவ்வளோ எல்லாம் நல்லா மிங்கில் ஆகும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிடலாம். இதை பாருங்க, சுவையான பட்டர் சீஸ் பாஸ்தா தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த பட்டர் சீஸ் பாஸ்தா பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் செய்துட்டேன். சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். வியூவர்ஸ், நான் வந்து பாஸ்தா பட்டர் சீஸ் பாஸ்தா செய்துட்டேன். அது முடிஞ்ச உடனே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கஞ்சி வத்தல் செய்ய போகிறேன். சாதம் நிறைய மீந்துருச்சு, ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானே. நல்லா வெயில் அடிக்கு, ஒரு நாளில் காஞ்சிரும். இப்போ நான் அந்த சாப்பாட்டை நல்லா மறுபடியும் தண்ணி போட்டு கழுவிக்கிட்டேன். இதை நான் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுறேன். நைஸான பதத்துக்கு நான் அரைச்சி வச்சுக்கிடுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை முதல்ல அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஒன்று நல்ல நைஸாக அரைச்சிட்டேன்னா அடுத்தது இதில் தான் உப்பு, சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போடலாம், இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட போட்டுக்கிடலாம். எது வேணாலும் போட்டு நம்ம காரத்துக்கேற்ப காரம் தேவைன்னா அரைச்சிக்கிடலாம், காரம் போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டாக தானே போகும். அதனால தான் நான் வந்து இது வந்து கொஞ்சம் சீரகம், உப்பு, பச்சை மிளகா போடலான்னு பார்க்குறேன். இப்போ இதை பாருங்கள், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம், உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். அரைச்சிட்ட பிறகு கூட உப்பு இருந்தால் அதிகமாக போட்டுக்கலாம் அப்புறமா தேவைக்கு. இப்போ நான் இது இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சிக்கிடுறேன். எல்லாத்தையும் அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதை பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், இதோட போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் எவ்வளோ இருக்குது, உப்பு நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கா, இல்லை போடணுமான்னு பார்ப்போம். உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த பால் கவர் எடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த ஸ்பூனை வச்சு இதை எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த பால் கவர் எடுத்துக்கிட்டேன். பால் கவர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன்.
முதல்ல நம்ம இந்த நுனியை கொஞ்சம் கட் பண்ணிப்போம். கத்திரிக்கோல் வச்சு ஹோல்ஸ் பண்ணிக்கணும்ல, புழியறதுக்கு அப்போ தானே ஆட்டப்பட்டு வரும். வேறுங்க நான் ஸ்பூனை வச்சு தான் போடுறேன். கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆகிடுது. இப்போ நம்ம சும்மா ட்ரையல் பார்ப்போம், புழிஞ்சு பார்ப்போம் வருதான்ட்டு. சும்மா ஓகே, புழிஞ்ச வருது. இப்போ நம்ம இந்த மாதிரியே போயிட்டு வெளியில் வச்சு வெயிலில் புழிஞ்சு விட்டுறலாமா? சோத்து வத்தல் ரெடியாக போகுது. வெயிலில் காய வச்சிடணும் இன்றைக்கி. இப்போ காய வச்சா சாயந்தரத்துக்குள்ளே நல்லா காஞ்சிரும். பால் கவர் வச்சு இதை அப்படியே உள்ளே போட்டு எல்லாம் செய்துட்டேன். இப்போ இதை வந்து வெயிலில் போய் காய வைக்கணும். நான் வந்து நிழலில் உட்காந்து இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு முறுக்கு மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டேன். இனிமேல் இது வெயிலில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த இது வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடும். வெயிலில் காய வச்சுட்டு வரேன். வெயிலில் காய வச்சாச்சு, சாயந்தரமே எடுத்துடலாம். இதெல்லாம் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பட்டர் சீஸ் பாஸ்தா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் சாதம் மீந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மீந்ததை வச்சு நான் சோத்து வத்தல் பண்ணிட்டேன். அதாவது கஞ்சி வத்தல் எது வேணாலும் சொல்லலாம், சோத்து வத்தல் தான். ஏன்னா சாதம் மீந்துச்சுல, அதனால் சோத்து வத்தல் பண்ணிவிட்டு காய வச்சுட்டேன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். எங்களுக்கு இவ்வளோ போதும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஒரு 6 கத்திரிக்காய் போட்டு குழம்பு பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் சின்ன சின்னதாக பிஞ்சு கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது, பரவாயில்ல. இதை வந்து நான் காம்பு பகுதியை விட்டுட்டு நான் இந்த பக்கம் 4 பகுதியாக கட் பண்ணிக்க போகிறேன். உள்ளே பூச்சி எதுனா இருக்கான்னு பார்த்துக்கிடலாம். நான் வந்து இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள், இல்லை பூச்சி எதுவும் இல்லை. இனிமேல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். பீஸ் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காவை எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிடலாம். கடாய் எண்ணெய் சூடு பண்ணலாம். எண்ணெய் சூடாகிட்டப்போ அதை வறுத்துப்போம். சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வத்தல் வறுத்துக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சோத்து வத்தல். இப்போ இந்த எண்ணெயில் சாப்பாட்டு வத்தல், சோத்து வத்தல் வறுத்துட்டேன். இப்போ நான் வந்து கத்திரிக்காய் வறுக்கணும். இதுலேயே கத்திரிக்காய் வறுத்துட்டு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதிலே வறுத்துடலாம். பேசாமல் இந்த கடாயில் வறுக்க முடியாது. நான் வந்து சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். மண் சட்டி. மண் சட்டியில் குழம்பு வைப்போம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. இந்த எண்ணெயை ஊற்றிப்போம். இந்த எண்ணெய் போதும் கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கெலாம். சூடான எண்ணெய் தான், கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கத்திரிக்காய் போடுவோம். கத்திரிக்காய் வச்சுப்போம். அதை கொஞ்சம் தூக்கி போட்டுக்கலாம். முதல்ல கடாயில் இந்த சட்டியில் கத்திரிக்காய் வறுத்துட்டு தான் மற்றதெல்லாம் வதக்கணும். இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இது போதும்னு நினைக்கிறேன். போதும். தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே குழம்புல போட வேண்டியதுதான். இப்போ இதில் வந்து தக்காளி, காஞ்ச மிளகா, சாம்பார் வெங்காயம்,
பூண்டு இதெல்லாம் வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கூட போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் வதக்கிப்போம், நல்லா வதங்கிப்போம். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுவேன். காலி வச்சு தனியாக வெங்காயம் வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கடுகு போட்டுடுவேன். சீரகம், கொஞ்சமாக மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இதெல்லாம் அரைக்கணும். போதும் வதங்கினது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு இதை அரைச்சிடணும் மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் வச்சு போட்டுக்கிறேன். அரைச்சிடலாம் நல்லா. இதுவே மறுபடியும் எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டியது தான். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சொல்கிறேன். கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள், கடுகு பொடியிட்டோம். கடுகு பொடி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. கல்லுப்பு, இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சதை போட்டுக்கிடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த புளியை கரைச்சி ஊற்றி கழுவிக்கலாம். புளியை நல்லா இந்த மிக்ஸி ஜாரில் கழுவி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஓகே, இதை வதக்கிக்கிடலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். புளியை ஊற்றிக்கிடலாம். கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு கத்திரிக்காய், வறுத்த கத்திரிக்காய் போட்டுட்டேன். உப்பு புளிப்பு எப்படி இருக்கு பார்ப்போம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஓகே, கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சு. நான் அந்த கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் அடி போட்டுப்போம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது இன்னும் கொஞ்சம் வற்றணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்ப்போம். நல்லா கொஞ்சம் வற்றட்டும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் அந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.
உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் தான், அப்புறமா மறுபடியும் சாப்பிட்லாம். மறுபடியும் டேஸ்ட்டு மட்டும் பார்க்க போகிறேன். பார்ப்போம். ஒயிட் ரைஸ் இதை பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். அப்படியே ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன், எண்ணெய் கத்திரிக்காய். இதை எப்படி போட்டுக்கிறேன். இப்போ டேஸ்ட்டு பார்க்க போகிறேன் நான் சாப்பிட்டு. கொஞ்சோண்டு சோத்து வத்தல். இன்றைக்கி லஞ்ச் இதுதான். எப்படி இருக்குது பார்ப்போம் சாப்பிட்டு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஒரு வத்தல் எடுத்துட்டு இதில் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். வியூவர்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் சுட சுட சாப்பிட்ணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிச்சிருந்துன்னா இந்த சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.